பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிட்டே இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இதனால் பயனடையட்டும். ஸோ இன்னிலிருந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு கேட்டிருந்தது பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் யூனிட் வைஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் போட்டிருந்தோம். நேரமின்மை காரணமாக இப்போ அதை போட முடியல. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் நான் பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக போடுறேன். ஏன்னா நம்ம டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்லீஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே ஒரு 200 டாபிக் முடிச்சு வச்சோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60-70 டாபிக் வரத்துக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 60-70 கொஷின் வந்துடும். ஸோ அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பியில் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னா, நம்ம எந்த இயர் எடுத்தாலும் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா டாப் ஃபஸ்ட் மார்க்கே 110 மார்க் இருக்கும். அவ்வளோதான், 110 தான் இருக்கும். 110க்கு மேலே ஒரு 5 மார்க் இருக்கும், இல்லை 110க்கு கீழே ஒரு 5 மார்க் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் மார்க்கே. அப்புறம் நம்ம இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லேயே ஒரு 60 கொஷின் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு 60 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50-60 மார்க் தான். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டீட்டெயில்டாக படிக்கும்போது அதுவும் கவர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 6 அனாட்டமி அண்ட் எம்ப்ரியாலஜி. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எங்கெல்லாம் கொஷின் வருமோ அதுவும் சொல்ல போகிறேன். அட் த சேம் டைம் எங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கொஷின் கேட்டிருக்காங்க அதையும் சொல்கிறேன். எங்கெல்லாம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதையும் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அனாட்டமி அண்ட் எம்பிரியாலஜி ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது பிறகு கொஞ்சம் ஈஸியான டாப்பிக்கும் கூட. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10லேருந்து 12 கொஷின் இந்த யூனிட்லேருந்து வரும். 10லேருந்து 12 கொஷின் இந்த யூனிட்லேருந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு க்ரீக் வேர்டில் ஆனா அப்படின்னா என்ன மீனிங்னா ஆஸ் அண்டர் அப்படின்னு மீனிங். ஆனா அப்படின்னா என்ன மீனிங்கு ஆஸ் அண்டர். டேமினின் அப்படின்னா டு கட் அப்படின்னு மீனிங். ஸோ அப்போது இந்த பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் வரலாம். அனாட்டமி அப்படின்றது விச் டேர்ம், க்ரீக் டேர்ம் அப்படின்னு வரலாம். அடுத்து த ஸ்டடி ஆஃப் கிராஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் ஆர்கன். ஸோ ஒரு பிளான்ட் ஆர்கனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை படிக்கிற அந்த டெக்னிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பிளான்ட் அனாட்டமி அப்படின்னு பேர். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னால் ஒரு ஸ்டெம்மோ இல்லை லீஃபோ இல்லை ரூட்டையோ கிராஸ் செக்ஷன் எடுத்து, ஸோ இங்கே இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டெம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதை கிராஸ் செக்ஷன் எடுத்து இப்படி வரும். ஸோ இதோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா அனாட்டமி அப்படின்னு பேர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா மெரிஸ்டம். ஸோ இப்போ இந்த மெரிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இங்கே ஈம்ஸ் அண்ட் மெக்டானியல் அப்படின்ற 2 பேர் 1947 பிளான்ட் டிஷ்யூவை 2 மெயின் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, அனதர் ஒன் பர்மனன்ட் டிஷ்யூ. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னா என்ன, பர்மனன்ட் டிஷ்யூன்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாடி செல் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி நம்முடைய பாடி செல் பார்த்தீங்கன்னாக்கா டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி சார் டிவைட் ஆகும் அப்படின்னா, இது ஒரு செல், இந்த ஒரு செல் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா 2வாக டிவைட் ஆகும். இந்த ஒவ்வொரு செல்லும் 2-2வாக டிவைட் ஆகும். இந்த மாதிரி கண்டினியூஸாக டிவைட் ஆகிக்கிட்டே இருந்தால் அந்த செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு பேர். அப்போது கண்டினியூஸாக டிவைட் ஆகிக்கிட்டே இருந்தால் அந்த செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு பேர். இப்படி கண்டினியூஸாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செல்லு ஏதோ ஒரு சர்டைன் ஸ்டேஜில் தன்னுடைய டிவிஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணோம் அப்படின்னா பர்மனன்ட் செல்லாக மாறும். அப்படி அந்த பர்மனன்ட் செல்லாக மாறினா டிவிஷனை ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, ஸ்டாப் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணோம், ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறும். அப்படி மாறினா அந்த செல்லுக்கு என்ன பேருனா பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு பேர். அப்போ மெரிஸ்டமேட்டிக் செல் அப்படின்றது கண்டினியூஸாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செல்லு ஏதோ ஒரு சர்டைன் ஸ்டேஜில் அந்த டிவிஷனை லூஸ் பண்ணிவிட்டு
ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனை பண்ணுற ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறினா அதுக்கு என்ன பேருனா பெர்மனன்ட் செல் அப்படின்னு பேர். அப்போ ஈம்ஸ் அண்ட் மெக்டானியல் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ. அப்போ அங்கே பாருங்கள், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆர் மெரிஸ்டம்ஸ் ஆர் த டிஷ்யூஸ். Meristematic tissues are the meristems are the tissues that have the capacity of continuous cell division. சொன்னோம் இல்லையா, கண்டினியூஸாக செல் டிவிஷன் நடந்தால் அதுக்கு என்ன பேர், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு பேர். whereas permanent tissue have lost the capacity of cell division, have undergone differentiation. அப்போ பர்மனன்ட் செல்லாக பண்ணோம், அந்த செல் டிவிஷனை லூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்லாக டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும். அடுத்து, the term meristem has been derived from the Greek word meristos meaning divisible. அப்போ meristem அப்படின்ற டேர்ம் எதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்க, க்ரீக் டேர்ம்லேருந்து டெரைவ் பண்ணுறாங்க. ஸோ க்ரீக் டேர்ம் மெரிஸ்டோஸ் அப்படின்ற டேர்ம்லேருந்து டெரைவ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா டிவைசபிள். நமக்கு இங்கே கொஷின் கேட்கறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ மெரிஸ்டம் அப்படின்றது அந்த டேர்ம் மெரிஸ்டம் ஹேஸ் பீன் டெரைவ்ட். அப்போ மெரிஸ்டம் அப்படின்ற டேர்மை எதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரீக் வேர்டு மெரிஸ்டோஸ்லேருந்து டெரைவ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா டிவைசபிள். அப்போ மெரிஸ்டம்ன்றது நான் சொன்ன ஸ்டார்டிங்லேயே டிவைட் ஆகிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் மெரிஸ்டமேட்டிக் செல் அப்படின்னு பேர். அடுத்து, இந்த மெரிஸ்டம் அப்படின்ற டேர்மை யார் சொன்னது அப்படின்னாக்கா நாகேலி. மெரிஸ்டம் அப்படின்ற டேர்மை யார் சொன்னது, நாகேலி அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், இங்கே இன்னொரு டாபிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இனிஷியல்ஸ் அண்டு டெரைவேட்டிவ்ஸ். அப்போ இனிஷியல்னால் என்ன, டெரைவேட்டிவ்னால் என்ன, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல the cells which have the capacity to divide are called initial cell or initial. இப்போ நம்ம ஒன்றதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, மெரிஸ்டமேட்டிக் செல் அப்படின்னு கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா, அதோடைய கண்டினியூவேஷன் தான் இங்கே இனிஷியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு செல் கண்டினியூஸாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கோ, டிவைட் ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்கோ, அதுக்கு என்ன பேருனா இனிஷியல் அப்படின்னு பேர், ஆர் இனிஷியல் செல்ஸ் அப்படின்னு பேர். நாங்கள் பாருங்கள், த செல்ஸ் விச் ஹாவ் த கெப்பாசிட்டி டு டிவைட் ஆர் கால்ட் இனிஷியல் செல். அப்போ டிவைட் ஆகிற எபிலிட்டி இருந்தால் அதுக்கு என்ன பேர், இனிஷியல் செல் அப்படின்னு பேர். ஸோ இனிஷியல் செல் ஆர் இனிஷியல்ஸ் அப்படின்னு பேர். அப்போ டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸோ இங்கே இனிஷியல் சொல்லிட்டோம். த அதர் டாட்டர் செல் lose the capacity to divide, undergoes gradual changes, differentiation to become converted into permanent cell type. Thus this cell is said to be டெரிவேட்டிவ். அப்போ கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருந்தால் அதுக்கு பேர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு சொன்னோம். அப்போ டிவைட் ஆகிற எபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு இனிஷியல்ஸ் அப்படின்னு பேர். அப்போ டிவைட் ஆகிற எபிலிட்டியை லூஸ் பண்ணிவிட்டு அது பர்மனன்ட் செல்லாக மாறும்னு சொன்னோம். ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்ட் செல்லாக மாறும்னு சொன்னோம். அதே மாதிரி அது டிவைட் ஆகிற எபிலிட்டியை லூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறினா அதுக்கு டெரிவேட்டிவ் அப்படின்னு பேர். அப்போ கண்டினியூஸாக டிவைட் ஆகிற எபிலிட்டி இருந்தால் அதுக்கு இனிஷியல்னும், டிவைட் ஆகிற எபிலிட்டியை லூஸ் பண்ணிவிட்டு பர்மனன்ஸ் எல்லாம் மாறினா அதுக்கு டெரிவேட்டிவ் அப்படின்னும் பேர். ஸோ சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிஷியல்ஸ் அப்படின்றது கண்டினியூஸாக டிவைட் ஆகிற எபிலிட்டி இருக்கும். டெரிவேட்டிவ் அப்படின்றது டிவைட் ஆகிற எபிலிட்டியை லூஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறிடும். அடுத்து நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன், டீடிஃப்ரென்ஷியேஷன், ரீடிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு ஒரு 3 டேர்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இப்போ ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டினியூஸாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம். அப்படி டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய செல்லு எப்போ தன்னுடைய டிவைடிங் எபிலிட்டியை லூஸ் பண்ணுதோ அப்போ இது என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனை பண்ணுற ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறும். இப்படி மாறினா அதுக்கு என்ன பேருனா டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பேர். சரிங்களா? அப்போ பாருங்கள், இன் அ மெரிஸ்டம் த இனிஷியல்ஸ் டிவைட் டு ஃபார்ம் டெரிவேட்டிவ்ஸ். To divide form derivatives. The derivatives lose the capacity to divide and undergo gradual changes and attain certain new character according to their future structure, location and function. அப்போ டெரிவேட்டிவாக மாறுது. இனிஷியல் செல் வந்து டெரிவேட்டிவாக மாறுது. டெரிவேட்டிவான செல் வந்து என்ன பண்ணுது, அதோடைய ஃபியூச்சர் ஸ்ட்ரக்சர், லொக்கேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அதுக்கேற்ற மாதிரி அது மாறுது. All these changes occur in derivatives till they become component of cell type. அப்போ permanent tissue. அதுக்கு தான் என்ன பேருனா டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பேர். சரி, அடுத்து
டீடிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனை பண்ணுற ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொன்னோம். அப்போ சம்டைம்ஸ் எ மெச்சூர் செல் fully differentiated cell type may lose its previously acquired character and may become a meristematic cell again. அப்போது கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருந்த ஒரு செல்லு என்ன பண்ணுது, தன்னுடைய டிவைடிங் எபிலிட்டியை லூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனை மாறிடுது. அப்போ ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனாக மாறின அந்த செல்லு ஏதோ ஒரு டைமில் என்ன பண்ணுது, அகெயின் மெரிஸ்டமேட்டிக் செல்லாக மாறுது. அப்போ என்ன சார் ஆகும்னா, அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா டிவைட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி டிவைட் ஸ்டார்ட் ஆனால் அதுக்கு என்ன பேருனா டீடிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பேர். மெரிஸ்டமேட்டிக் செல் தான் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிடுச்சு, அகெயின் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் செல்லாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு டீடிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பேர். திஸ் lose the previously acquired character by differentiated cell is known as de-differentiation. இங்கே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, during wound healing in plants the parenchyma cells lose differentiation, turns meristematic and divide continuously to produce wound callus. அப்போது இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறின அந்த பேரன்கைமா செல்லு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த அந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனை லூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து பண்ணாக்க ப்ராப்ளம் வந்துடுச்சு இல்லையா, ஒரு காயம் ஏற்பட்டுச்சு இல்லையா பிளான்ட்டில், அந்த காயத்தை க்யூர் பண்ணுறதுக்காக அது என்ன பண்ணுது, அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் செல்லாக மாறி கண்டினியூஸாக டிவைட் ஆகுது. கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டு அந்த இடத்துல கேலஸ் செல்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதன் மூலிமா அந்த குண்டு வந்து பண்ணாக்க க்யூர் ஆகிடும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பேர் அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ அந்த கொஷின் நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கன்வர்ஷன் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் இன்டு மெரிஸ்டமேட்டிக் செல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். அப்படி இல்லைன்னா நமக்கு இப்படியும் கேட்கலாம் கொஷின்னு, இல்லை டிஃப்ரென்ஷியேஷனுக்கான டெஃபினேஷனை கொடுத்துட்டு எது டிஃப்ரென்ஷியேஷன் கேட்கலாம். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் எது அப்படின்றதும் கேட்கலாம். ஏன்னா இந்த கொஷின் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய 12th பயாலஜி பாட்னியில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் யூனிட் 5ல். அடுத்து redifferentiation அப்படின்னா என்ன பாருங்கள், a differentiated cell may undergo further differentiation to form some other cell type. அப்போ நான் என்ன சொன்ன கொண்டாதுக்கு முன்னாடி, ஒரு செல் கண்டினியூஸாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். டிவைட் ஆகிட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்லை பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்ட் செல்லாக மாறும் அப்படின்னு சொன்னேன். அப்படி மாறினாதான் அதுக்கு என்ன பேருன்னு சொன்னேன், டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொன்னேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட் ஆன செல்லு அகெயின் இன்னும் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்காக மாறிச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா ரீடிஃப்ரென்ஷியேஷன். ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனுக்கு மாறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட் ஆகிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை பண்ணுற அளவுக்கு மாறிச்சு அப்படின்னா அதுக்கு தான் என்ன பேர், ரீடிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பேர். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு, பேரன்கைமா செல்ஸ் மே அண்டர்கோ ஃபர்தர் டிஃப்ரென்ஷியேஷன் டு பிகம் எ ட்ரக்கீட் ஆர் ஃபைபர் செல். ஆல்ரெடி அது மெரிஸ்டமேட்டிக் செல்லேருந்து பேரன்கைமா மாறிடுச்சு. இப்போ பேரன்கைமாவாக இருந்து அது என்னவோ மாறுதுன்னா ட்ரக்கீடாவோ இல்லை ஃபைபர் செல்லாவோ மாறுது. அப்படி மாறினா அதுக்கு என்ன பேருனா ரீடிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பேர். ஸோ இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஷியேஷன், டீடிஃப்ரென்ஷியேஷன், ரீடிஃப்ரென்ஷியேஷன், மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்குது. இது இல்லாமல் டோட்டிபொட்டன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ டோட்டிபொட்டன்சின்னா என்ன அப்படின்னா, ஒரு டிவைட் ஆகிற செல்லு சரியா, ஒரு ஏதோ நிறைய செல்ஸ் இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அதில் எந்த ஒரு செல்லுக்கு நம்ம கல்ச்சர் மீடியத்தில் கொடுத்து கல்ச்சர் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் பிளான்ட்டாக மாறுற எபிலிட்டி இருக்கோ அந்த செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா டோட்டிபொட்டன்ட் அப்படின்னு பேர். அப்படின்னா டோட்டிபொட்டன்சி அப்படின்னு பேர். அப்போது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, அந்த ஒரு குரூப் ஆஃப் செல்ஸில் எந்த செல்லை நம்ம கல்ச்சர் மீடியாவில் க்ரோ பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக மாற முடியுமோ அந்த செல்லுக்கு டோட்டிபொட்டன்ட் அப்படின்னு பேர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம். அப்போ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எத்தனை கேட்டகரியா அப்படின்னா 3 கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோ மெரிஸ்டம் அப்படின்னு பேர். ஸோ க்ளோஸ் ஹேவ்ஸ் டிஃபைன்ட் எ ப்ரோ மெரிஸ்டம். க்ளோஸ் தானே பண்ணுறாரு, ப்ரோ மெரிஸ்டத்துக்கான டெஃபினிஷனை கொடுக்குறாரு. த டேர்ம் ப்ரோ மெரிஸ்டம் இஸ் யூஸ் டு ரெஃபர் டு குரூப் ஆஃப் இயர்லியஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் மெரிஸ்டமேட்டிக் செல் ஆஃப் த க்ரோவிங் ஆர்கன்.
எது க்ரோவிங் ஆர்கனோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இயர்லியஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் குரூப் ஆஃப் செல்லுக்கு தான் என்ன பேருனா ப்ரோமெரிஸ்டம் அப்படின்னு பேர். அப்போ எதெல்லாம் இயர்லியஸ்ட்டு அது க்ரோவிங் ஆர்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரூட்டோடைய டிப்பு, ஷூட்டோடைய டிப்பு. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய யங்கஸ்ட் அண்ட் இயர்லியஸ்ட் குரூப் ஆஃப் செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரோமெரிஸ்டம் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி மெரிஸ்டம். அப்போ ப்ரைமரி மெரிஸ்டம்னா என்ன அப்படின்னா த மெரிஸ்டம் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த எம்ப்ரியானிக் செல்ஸ் ஆஃப் த ப்ரோமெரிஸ்டம். அப்போது எம்ப்ரியானிக் செல் ப்ரோமெரிஸ்டத்துடைய எம்ப்ரியானிக் செல்லில் ப்ரோமெரிஸ்டம் அப்படின்னு என்ன சொன்னேன், எந்த ஒரு ஆர்கனில் க்ரோவிங் ஆர்கனில் இருக்கக்கூடிய அந்த இயர்லியஸ்ட் யங்கஸ்ட் செல்லுக்கு தான் ப்ரோமெரிஸ்டம் சொன்னேன். அதோடைய எம்ப்ரியானிக் செல்லிருந்து செல்ஸ் ஃபார்ம் ஆனால் அதுக்கு என்ன பேருனா ப்ரைமரி மெரிஸ்டம் அப்படின்னு பேர். ஸோ தட் ஷூட் அஃபெக்ட்ஸ் அண்ட் ரூட் அஃபெக்ட்ஸ் ஆர் த டூ ப்ரைமரி மெரிஸ்டம். எங்கே இருக்குது அப்படின்னா ஷூட் அஃபெக்ட்ஸ். ஷூட் அப்படின்னா ஸ்டெம்முடைய டிப்பு அப்படின்னு அர்த்தம். ரூட் அஃபெக்ட்ஸ் அப்படின்னா ரூட்டோடைய டிப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ப்ரைமரி மெரிஸ்டம் அப்படின்னு பேர். அடுத்து செகண்டரி மெரிஸ்டம். அப்போ செகண்டரி மெரிஸ்டம் அப்படின்றது என்னென்னா தேர் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் த ப்ரைமரி பர்மனன்ட் டிஷ்யூ பை டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் பர்மனன்ட் செல் டைப். அப்போது பர்மனன்ட் செல் டைப்பில் டிஃப்ரென்ஷியேஷன் நடந்து ஒரு செல் டைப் ஃபார்ம் ஆனால் அதுக்கு என்ன பேருனா செகண்டரி மெரிஸ்டம் அப்படின்னு பேர். இங்கே த க்ரோத் அக்கரிங் பை த ஆக்டிவிட்டி ஆஃப் தீஸ் மெரிஸ்டம் கான்ஸ்டியூட் த செகண்டரி க்ரோத். அப்போ இந்த செகண்டரி க்ரோத்னு நடக்குது இல்லையா. ஸோ செகண்டரி க்ரோத்துக்கு ரீசன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேம்பியம். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி க்ரோத்துக்கு ரீசன். அப்போ செகண்டரி க்ரோத் எங்கே நடக்கும் அப்படின்னா டைகாட் பிளான்ட்டில் மட்டும்தான் நடக்கும். ஸோ த க்ரோத் அக்கரிங் பை த ஆக்டிவிட்டி ஆஃப் தீஸ் மெரிஸ்டம்ஸ் கான்ஸ்டியூட் த செகண்டரி க்ரோத். எக்ஸாம்பிள் வாஸ்குலார் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம். கார்க் கேம்பியம் ஆல்சோ நோன் அஸ் பெல்லோஜன். இது நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. விச் இஸ் கால்டு கார்க் கேம்பியம் அப்படின்னா விச் இஸ் கால்டு பெல்லோஜன். ஸோ அப்போ இங்கே கேட்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம் பேஸ்ட் ஆன் பொசிஷன். அது எந்த இடத்துல இருக்கோ அதை பேஸ் பண்ணி மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அப்பிக்கல் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படின்னு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்பிக்கல் மெரிஸ்டம். எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு ஷூட்டோடைய டிப்பில் இருக்கும். அதே மாதிரி ரூட்டோடைய டிப்பில் இருக்கும். ஸோ எந்த இடத்துலலாம் டிப் இருக்கோ அப்போ ஒரு பிரான்ச்சோடைய டிப்பில் இருக்கும். அப்போ எந்த இடத்துல டிப்பு லீஃபோடைய டிப்பில் மட்டும் இருக்காது. அப்போது ஷூட்டோடைய டிப்பு ரூட்டோடைய டிப்பில் இருக்கக்கூடிய அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா அப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ஷூட் அஃபெக்ட்ஸ் அண்டு ரூட் அஃபெக்ட்ஸ். ஷூட்டோடைய அஃபெக்ட்ஸ் நுனி, ரூட்டோடைய அஃபெக்ட்ஸ் நுனி அப்படின்னு பேர். தீஸ் மெரிஸ்டம்ஸ் ஆர் லொக்கேட்டட் அட் த டிப் ஆர் அபீசஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. டிப்புக்கு தான் ஒரு பேர் அபீசஸ் அப்படின்னு பேர். ஸோ இதனால் என்ன ஆகும்னாக்கா அந்த க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளான்ட்டு ஹைட்டாக வளர்கிறதுக்கும் அந்த ரூட்டு டெப்த்தாக வளர்ந்து போகிறதுக்கு ஹெல்ப் ஆகக்கூடிய மெரிஸ்டமேட்டிக் செல் எது அப்படின்னா இந்த அப்பிக்கல் மெரிஸ்டம். அடுத்து லேட்ரல் மெரிஸ்டம். These meristms occur on the lateral side of the plant body. அப்போ lateral side அப்படின்னா எங்கே அப்படின்னா இந்த ஸ்டெம்முடைய ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த மெரிஸ்டம் க்ரோ ஆனால் என்ன ஆகும்னா இந்த பிளான்ட்டோடைய கிரித்து, அந்த அடிமட்டத்துடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாஸ்குலார் கேம்பியம், கார்க் கேம்பியம் ஆல்சோ நோன் அஸ் பெல்லோஜன் முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ அப்போது இதனால தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளான்ட்டுடைய லேட்ரல் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதோடைய டயாமீட்டர் அப்படின்னா கிரித் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மெரிஸ்டம் எதுனாக்கா லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னு பேர். அடுத்து இன்ட்ரகேலரி மெரிஸ்டம். அப்போ இன்ட்ரகேலரி மெரிஸ்டம்னா என்ன அப்படின்னா எங்கே இருக்குன்னா பிட்வீன் த ரீஜன்ஸ் ஆஃப் த பர்மனன்ட் டிஷ்யூ. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சுகர் கேன், இப்போ ஒரு சுகர் கேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நிறைய இந்த மாதிரி கணு பகுதி இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ கணுன்றது இந்த இடத்துல என்னன்னாக்கா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் நோடு, இதுக்கு பேரும் நோடு.
அப்போ இந்த 2 நோடுக்கு இடையில் இருக்கிற பார்ட்டுக்கு என்ன சார் பேருன்னா இன்டர் நோடு அப்படின்னு பேர். இன்டர் அப்படின்னா பிட்வீன் த 2 திங்ஸ் அப்படின்னு பேர். அப்போ 2 நோடுக்கு இடையில் இருக்கு இல்லையா, அதனால் அதுக்கு பேர் இன்டர் நோடு அப்படின்னு பேர். அப்போ இந்த இன்டர் நோடு இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்ட்ரா கேலரி மெரிஸ்டம் இருக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க பிட்வீன் த ரீஜன்ஸ் ஆஃப் த பர்மனன்ட் டிஷ்யூ. அப்போ இந்த நோடு இடத்துலையும் பர்மனன்ட் டிஷ்யூ இருக்குது, இந்த நோடு இடத்துலையும் பர்மனன்ட் டிஷ்யூ இருக்குது. இது ரெண்டுத்துக்கு இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா இந்த நோடு இருக்கு இல்லையா, இன்டர் நோடு இருக்கு இல்லையா, அதோடைய எலாங்கேஷன், அதோடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எதுனா இன்டர் கேலரி மெரிஸ்டம் அப்படின்னு பேர். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இட் இஸ் ஃபவுண்ட் இன் வேரியஸ் பிளேசஸ் அட் த பேஸ் ஆஃப் த இன்டர் நோடு. பேஸ் ஆஃப் த இன்டர்னோடுடைய பேஸில் இருக்கும். எங்கள் கிராஸஸாக இருந்தால் பேஸ் ஆஃப் த இன்டர்னோடில் இருக்கும். அண்டு ஈக்வசிட்டம். அடுத்தது at the base of the leaf in many plants including ஃபைனஸ். லீஃபுடைய பேஸ்லேயும் இருக்கும் ஃபைனஸில். அதாவது பிலோ த நோடுக்கு கீழே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மென்தா. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்கலாம். இன்ட்ரா கேலரி மெரிஸ்டம் எந்தெந்த பிளான்ட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது at the base of the internode in grasses and ecosystemலையும் கிராஸஸ்லையும் பேஸ் ஆஃப் த இன்டர்னோடில் இருக்குது. அட் த பேஸ் ஆஃப் த லீஃப் இன் மெனி பிளான்ட்ஸ் இன்க்ளூடிங் ஃபைனஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீஃபுடைய பேஸில் இருக்குது. அடுத்தது பிலோ த நோடுக்கு கீழே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மென்தா அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பண்ணாக்கா அடுத்த கிளாஸில் பார்ட் 2 வீடியோவாக பார்ப்போம். ஸோ நான் போகிற வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருந்தது, புரிஞ்சுது அப்படின்னா அதுக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.